இவ்ளோ பெரிய சாக்லேட்ட நீங்களா சித்தப்பா முழுசா சாப்பிட போறீங்க? ஆமா சித்தப்பா, நீங்க சாக்லேட் சாப்பிடக்கூடாது. உங்களுக்கு சுகரே ஒத்துக்காதே. நீங்க ஸ்வீட் சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காங்களே. சித்தப்பா, உங்க ஹெல்த்தோட நீங்க விளையாடிட்டு இருக்கீங்க. டேய், என்னடா பண்ணிட்டு இருக்க? நீ பாட்டுக்கு குலாப் ஜாமுன் லட்டுன்னு சாப்பிட்டே இருக்க. ஒழுங்கா எல்லாத்தையும் என்கிட்ட கொடு. இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. என்ன ஆச்சு உனக்கு? நீ ஸ்வீட்டே தொடக்கூடாது. விதவிதமா உட்காந்து அடிச்சு நொறுக்கிட்டு இருக்க. எனக்கு சாப்பிடணும்னு தோணுச்சு, அதனால நான் சாப்பிடுறேன். உனக்கு என்ன? என்னாச்சு உங்களுக்கு? நீங்க எப்பயுமே இந்த மாதிரி பண்ண மாட்டீங்களே. இவ்ளோ ஸ்வீட்லாம் சாப்பிடலாமா நீங்க? உங்க ஹெல்த் தானே கெட்டு போகும். உன் மேல இருக்க அக்கறையில தானே எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம். ஆமா, ரொம்பதான் அக்கறை. யாருக்கும் இல்லாத அக்கறை பாரு. யாருக்கு என் மேல அக்கறை இருக்கணுமோ அவங்களுக்கே என் மேல அக்கறை இல்ல. என்னை பத்தி கவலைப்படுறதுக்கு யாருமே இல்லங்கிறப்போ நான் யாருக்காக பயப்படணும்? அன்பு, நீங்க பண்றதெல்லாம் பார்த்து என்ன சும்மா இருக்க சொல்றீங்களா? என்ன கேள்வி கேட்கறதுக்கு நீ யாரு? உங்க மேல அக்கறை உள்ளவ. உங்க கூட பேசுறத வேற யாராச்சும் பார்த்தா எனக்கு தான் அவமானம். உங்க ஹெல்த் மேல உங்களுக்கு அக்கறையே இல்லையா? எதுக்கு அவ்வளவு ஸ்வீட் சாப்பிட்டீங்க? அது உங்களை என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியாதா? என்ன திடீர்னு உனக்கு என் மேல இவ்வளவு அக்கறை? எப்பயுமே உங்களை நினைச்சிட்டு இருக்க வேணாம். என் கண் முன்னாடி நீங்க இப்படி பண்ணலாமா? எனக்கு பயமா இருக்கு. இனிமேல் இந்த மாதிரி பண்ணாதீங்க ப்ளீஸ். ஏய் வெண்ணிலா, விடு விடு. என்ன நீங்க அடிக்க அசிங்கமா பேசுங்க, திட்டுங்க. ஆனா நீங்க இனிமேல் ஸ்வீட் சாப்பிடக்கூடாது. அதை மட்டும் எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க. நீங்க உங்க உடம்புக்கு எடுத்துக்கிறத பார்த்தா எனக்கு கவலையா இருக்கு. நீ இவ்வளவு கேவலமானவன் தெரியறதுக்கு முன்னாடி உன் மேல நான் அவ்வளவு அன்பு வச்சிருக்கேன். அதுதான் உண்மையான காதல். நீ அதுக்கு தகுதி இல்லாதவன்னு எனக்கு அப்ப தெரியல. ஆனா நீ உன் வாழ்க்கைய தொலைச்சு வந்ததுக்கு அப்புறம் தான் என்னோட அன்பு உனக்கு தெரியல. காலம் முழுக்க கஷ்டப்பட முடியாதுன்னு லெட்டர் எழுதி வச்சு என் லவ்வ ரிஜெக்ட் பண்ணிட்டு போனதானே நீ. இப்போ நான் ஸ்வீட் சாப்பிட்டது பார்த்தா உனக்கு கவலையா இருக்கா? ஆனா கண்மணி பாத்தியா, எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சோம் என்ன உயிருக்கு உயிரா காதலிச்சா. அதுதான் உண்மையான காதல். ஒவ்வொரு நைட்டும் தினேஷ் வந்துட்டான் தினேஷ் வந்துட்டான்னு சொல்லி எவ்வளவு நாள் அவளை ஏமாத்தி நீ என் ரூம்ல இருந்து கூட்டிட்டு போயிருக்க. கண்மணி மேல நான் எவ்வளவு உயிரா இருக்கேங்கிறத ஒரு வீடியோவா பண்ணி என் லேப்டாப்ல எடிட் பண்ணி வச்சிருந்தேன். அந்த வீடியோவை எனக்கு தெரியாம திருத்தனமா நீ டிலீட் பண்ணிட்டல. இவ்வளவு வேலை பண்ணிட்டு கொஞ்சம் கூட உறுத்தலே இல்லாம என் முன்னாடி வந்து நிக்கிறல. இதெல்லாம் நீங்க டெய்லி போட வேண்டிய டேப்லெட்ஸ் ஆச்சு. இதெல்லாம் ஏன் குப்பையில போடுறீங்க? யூஸ் இல்லாததெல்லாம் எதுக்கு வச்சுக்கிட்டு தூக்கி போட வேண்டியதானே. அண்ணன் என்ன விளையாடுறியா? இது போடலன்னா உனக்கு என்ன ஆகும்னு தெரியுமா தெரியாதா? என்ன வேணாலும் ஆகட்டும்டா, எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. உங்களை பத்தி உங்களுக்கு கவலை இல்லாம இருக்கலாம். ஆனா இங்க பாருங்க, உங்க அம்மா முகத்தை பாருங்க. அவங்க இப்படி இருக்கும் போது நீங்க இந்த மாதிரி கஷ்டம் கொடுக்கலாமா? நீ என்ன பிரிஞ்சுக்கிறது கூட தான் எங்க அம்மாக்கு கஷ்டம். ஆனா நீ இந்த மாதிரி சூழ்நிலையை எங்க அம்மாக்கு கொடுக்கலாமா? என் பொண்டாட்டி என்ன வேணாம்னு சொல்லிட்டா. இனிமேல் நான் யாருக்காக இந்த மாத்திரையை போடணும்?